வெல்கம் டு சுகால் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மீன், சங்கரா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 10-15 சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க எடுத்துருக்கேன். பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். உப்பும் எண்ணெயும் எடுத்துக்கலாங்க. நல்ல எண்ணெயில் செய்யலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டை பார்த்திங்கன்னா தட்டி போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோமா, அதை ஆட் பண்ணிப்போம். இதில் கருவேப்பிலை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்ட பிறகு தக்காளியை ஆட் பண்ணிப்போங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அப்போ தான் தக்காளி வதங்கி வரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா வதங்கி வந்தாச்சு. இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். மீன் குழம்புன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் பொடி நான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ண பிறகு நல்லா இந்த தொக்குலேயே பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிப்போங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும், மீன் குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை கொஞ்சம் தண்ணியாகவே அதிகமாக தண்ணியை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு இந்த டைமில் நம்ம மீன் குழம்பு இறக்குனா ஓகேவாக இருக்குன்றப்ப நம்ம சட்டியில் செய்கிறனால சட்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு சூடாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஓகேன்றனால சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் மீன் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிம்மில் வச்ச மாதிரி தெரியாது. சட்டி பார்த்திங்கன்னா சூடாக இருக்கிறதுனால நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கோங்க. இந்த ஒரு இடம் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சட்டி சிம்மில் வச்சும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், இறக்கி வச்ச பிறகு கொதிக்கும், இதை பார்க்குறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற மீனெல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி சிம்லேயே வைப்போங்க. நல்லா இந்த அளவுக்கு பபிள்ஸாக கொதிச்சு வரும். அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதிகமாக வடிச்சோன்னா நம்ம சங்கரா மீனுன்றனால பார்த்திங்கன்னா உடஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்தாச்சு. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறது மட்டும் தாங்க வேலை. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு என்னோடய சேனலை நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க.